1900ஆம் ஆண்டில் கோலார் அருகே ஆற்றங்கரையில் பழங்கால கிராம மக்கள் மஞ்சள் நிறத்தில் மின்னும் கற்களை கண்டனர். அவை சாதாரண கற்கள் அல்ல, தங்க துகள்கள். இதுவே கோலார் தங்க சுரங்கத்தின் கதையின் முதல் பக்கம். மக்கள் அதனை மதித்து சின்னங்களிலும் தொழில்நுட்பங்களிலும் பயன்படுத்த தொடங்கினர். சங்க இலக்கியங்களில் கோலார் தங்கம் குறித்த குறிப்புகள் காணப்படுகின்றன. தமிழர் தங்கத்தை தென்கிழக்கு ஆசியாவுக்கும் வட இந்திய அரசர்களுக்கும் அனுப்பினர். வர்த்தகிகள் கடலின் வழியாக நகரங்களை சென்று வர்த்தகம் செய்தனர். இதனால் தமிழர் பெருமை மற்றும் செல்வம் உலகில் பரவியது. பழங்கால கோவில்களில் கோலார் தங்கம் கடவுளின் உருவங்களை அலங்கரிக்க பயன்படுத்தப்பட்டது. குவியல்களில் சின்னங்களில் இந்த தங்கம் திகழ்ந்தது. இது ஆன்மீக புனிதத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. மக்கள் தங்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தினர். கோலார் பகுதியின் பாறைகளில் சில மர்ம குகைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அங்கிருந்து தங்கத் தசைகள் பிரகாசித்தன. ஆனால் சிலர் அங்கே நுழைந்தபோது மறைந்துவிட்டனர். இந்த குகைகள் அப்போது ஒரு அப்பாவி ரகசியமாக இருந்து வந்தன. சோழர் காலத்தில் கோலார் தங்கம் ராஜகோபுரங்கள் மற்றும் அரண்மனைகளை அலங்கரிக்க பயன்படுத்தப்பட்டது. தங்க நாணயங்கள் பரவலாக உலாவின. சோழர் வர்த்தக கப்பல்களில் இந்த தங்கம் உலகம் கண்டது. இதன் மூலம் கோலார் தங்கத்தின் மதிப்பு மேலும் உயர்ந்தது. விஜயநகர பேரரசு கோலார் தங்கத்தை மிகுந்த பாதுகாப்புடன் பயன்படுத்தியது. அரச குவியல்கள், தங்க நாணயங்கள், போர் கருவிகள் அனைத்தும் அதில் உருவாக்கப்பட்டன. தொழிலாளர்கள் தங்கள் திறமை மற்றும் துணிவுடன் சுரங்கங்களில் உழைத்தனர். அந்த காலத்தில் சில ரகசிய சுரங்கங்கள் பொதுமக்களுக்கு தெரியாமல் வைத்திருந்தனர். கோலார் தங்க சுரங்கங்களில் பாம்பு தேவதை காவல் காக்கிறாள் என்ற நம்பிக்கை நிலவியது. சுரங்கத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் சில சமயங்களில் மர்மமான பாம்புகளை பார்த்ததாக கூறினார்கள். அந்த கதைகள் மூலமாக சுரங்கங்களை ஆராய்வது மிகவும் ஆபத்தானதாக கருதப்பட்டது. இத்தகைய கதைகள் இன்று வரை உள்ளூர் நம்பிக்கைகளில் வாழ்கின்றன. 1800களில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கோலார் பகுதியில் தங்கத் தடங்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். அவர்கள் அதிகாரப்பூர்வ ஆய்வுகளை தொடங்கினர். ஆய்வுகள் சுரங்கத்தின் ரகசியங்கள் மற்றும் பழங்கால தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தின. இதன் மூலம் கோலார் தங்கம் உலக வர்த்தகத்தில் கவனிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் அதிகாரி மஜர் லாவரி கோலார் தங்கத்தை முறையாக சுரங்கம் செய்து உலக புகை பெற்றார். அவர் உருவாக்கிய சுரங்கங்கள் உலகின் மிக ஆழமான சுரங்கங்களாக மாறின. தொழிலாளர்கள் ஆழமான சுரங்கங்களில் உயிரை போராடினார்கள். புதிய வழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன மற்றும் பல மர்மங்கள் அதிலிருந்து வெளிப்பட்டன. கோலார் சுரங்கங்கள் 3 கிலோமீட்டர் ஆழத்திற்கு சென்றன. உலகின் மிக ஆழமான சுரங்கங்களில் ஒன்றாக இது வரலாற்றில் பதிவானது. தொழிலாளர்கள் ஒவ்வொரு நாடும் ஆபத்துகளை எதிர்கொண்டு தங்கத்தை வெளிப்படுத்தினர். அங்குள்ள இருளும் மர்மங்களும் அவர்களின் கதைகளை பின்னர் தலைமுறைக்கு சொன்னன. ஆயிரக்கணக்கான இந்திய தொழிலாளர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியில் கோலார் சுரங்கங்களில் உழைத்தனர். பலர் சுவாச நோய்கள், விபத்துகள் காரணமாக உயிரிழந்தனர். அவர்களின் துணிவு, சக்தி மற்றும் கூட்டுத்திறன் தொழில்துறையின் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது. 1880 முதல் 1956 வரை கோலார் சுரங்கங்களிலிருந்து கோடிக்கணக்கான டன் தங்கம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. லாபம் பிரிட்டிஷ் அரசின் கையிலே போனது. தொழிலாளர்கள் மற்றும் ஆழ்ந்த அறிவை கொண்ட மேலாளர்கள் உழைத்தனர். இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு பெரிய பகுதியை உருவாக்கியது. சில தொழிலாளர்கள் சுரங்கத்துக்குள் சென்று திரும்பி வரவில்லை என கூறப்படுகிறது. இந்த காணாமல் போனவர்களை பற்றிய பதிவுகள் இரகசியமாக வைக்கப்பட்டன. சிலர் தங்கள் வாழ்க்கையின் மர்மங்களை சுரங்கங்களில் விட்டுவிட்டனர். சில சுரங்கங்கள் பொதுமக்களுக்கு தெரியாமல் இரகசியமாக வைக்கப்பட்டன. அங்கு இன்னும் தங்கம் இருக்கிறது எனும் கிசுகிசுக்கள் பரவின. ஆராய்ச்சியாளர்கள், தேடுபவர்கள் இங்கு ஆராய்ச்சி செய்து புதையல் தேடி வந்தனர். பிரிட்டிஷ் மின் கருவிகள், இயந்திரங்கள் கொண்டு சுரங்கங்களில் உற்பத்தியை அதிகரித்தனர். இந்திய தொழிலாளர்கள் அந்த இயந்திரங்களை பயன்படுத்த கற்றுக்கொண்டனர். புதிய தொழில்நுட்பங்கள் சுரங்க உழைப்பை எளிமையாக்கின. 2ஆம் உலகப் போரின் போது கோலார் தங்கம் பிரிட்டிஷ் படைகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. ஆயுதங்கள், பொருட்கள் வாங்க தங்கம் முக்கிய பங்காற்றியது. இதனால் சுரங்கங்களின் பாதுகாப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டது மற்றும் ரகசிய குவியல்கள் உருவாக்கப்பட்டன. உள்ளூர் மக்கள் சுரங்கங்களில் அதிகம் தோண்டினால் தெய்வ சாபம் வரும் என்று நம்பினர்.
சில விபத்துகள் நடந்தபோது அதை தங்க சாபம் என்று கூறினார்கள். இத்தகைய கதைகள் தொழிலாளர்களுக்கு முன் எச்சரிக்கை இருந்தது மற்றும் மர்ம கதைகளுக்கு உயிர் கொடுத்தது. கோலார் சுரங்கங்களில் பல பெரும் விபத்துகள் நடந்தன. நிலவிழிப்பு, வாயு வெடிப்பு, வெள்ளம் போன்றவை தொழிலாளர்களின் உயிரை காவு கொண்டன. பலர் உயிரிழந்தாலும் அவர்களின் உழைப்பு சுரங்கத்தை முன்னேற்றியது மற்றும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது. சுதந்திர போராட்டத்தின் போது கோலார் சுரங்க தொழிலாளர்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக வேலை நிறுத்தம் செய்தனர். இது சுதந்திர இயக்கத்திற்கு சக்தி கொடுத்தது. தொழிலாளர்கள் தங்களின் உரிமைக்காக போராடினார்கள் மற்றும் அந்த நம்பிக்கை தலைமுறைக்கு பரம்பரையாக சென்றது. 1956இல் கோலார் தங்கச் சுரங்கம் இந்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. உற்பத்தி குறைந்து வந்தது. ஆனால் தொழிலாளர்களின் திறமை மற்றும் பழங்கால மரபுகள் இன்னும் உயிரோடு இருந்தன. புதிய திட்டங்கள் சுரங்கத்தை புதுப்பிக்க முயற்சித்தன. 1980களில் தங்க உற்பத்தி மிகவும் குறைந்தது. சுரங்கங்களில் பணிபுரிவது ஆபத்தானதாக மாறியது. தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சாலைகள் சுரங்கத்தை பாதுகாக்கும் முறைகளை மறந்தன. இது கோலார் தங்கத்தின் வரலாற்றில் ஒரு சோகமான காலமாகும். சில சுரங்க அடுக்குகள் அதிகாரப்பூர்வமாக மூடப்படவில்லை. அங்கு இன்னும் தங்கம் இருப்பதாக உள்ளூர் கதைகள் சொல்கின்றன. ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மர்மத் தேடுபவர்கள் இவற்றை கண்டுபிடிக்க முயற்சித்தனர். 2001இல் கோலார் தங்க சுரங்கம் அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டது. ஆனால் அது விட்டுச் சென்ற வரலாறு இன்றும் மக்கள் மனதில் உயிரோடு உள்ளது. பழைய கருவிகள், கிணறுகள் மற்றும் கதைகள் தலைமுறைக்கு கதையாக சொல்லப்படுகின்றன. தொழிலாளர்களின் குடும்பங்கள் தங்கள் முன்னோர்களின் உழைப்பை பெருமையாக நினைவு கூறுகின்றனர். பலர் சுரங்கங்களில் உயிரை இழந்தனர். இந்த நினைவுகள் கோலார் தங்கத்தின் மரபையும் மக்களின் உணர்வையும் காட்டுகின்றன. சில பிரிட்டிஷ் ஆவணங்களில் இன்னும் வெளியிடப்படாத இரகசிய தகவல்கள் உள்ளன என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அந்த ஆவணங்கள் சுரங்க வரலாறு, காணாமல் போன தங்கத்துக்கான குறிப்புகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கலாம். கோலார் தங்க சுரங்கம் உலகில் மிக ஆழமான, மிக ஆபத்தான சுரங்கமாக புகழ்பெற்றது. ஆனால் அதே நேரத்தில் மர்மங்களால் சூழப்பட்டது. காணாமல் போன தொழிலாளர்கள், மறைந்த தங்கங்கள் மற்றும் இரகசிய வழிகள் இங்கு மர்மத்தை மேலும் பெருக்கியன. சில சுரங்க கிணறுகள் இன்றும் ஆராயப்படவில்லை. விஞ்ஞானிகள் கூட அதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் உள்ளனர். மர்மங்கள், மறைந்த இரகசியங்கள் மற்றும் காணாமல் போன வளங்கள் சுரங்கத்தை ஒரு கதைக்களமாக மாற்றின. கோலார் தங்கச் சுரங்கம் தமிழர் உழைப்பின், தியாகத்தின், கலாச்சாரத்தின் அடையாளமாக இன்று திகழ்கிறது. இதன் வரலாறு தலைமுறைகளுக்கு பாடமாக உள்ளது. சுரங்கங்களின் கதை மனித உழைப்பு, தொழில்நுட்பம் மற்றும் மர்மம் ஒரே நேரத்தில் மிளிர்கிறது.